பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டை எங்க ஆரம்பிக்குது? விவாதத்தில் ஆரம்பிக்குது. அப்ப விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சில காரியத்துல, சின்ன ஒரு காரியத்துல ஆரம்பிச்சு அதுல வார்த்தை, நம்முடைய இந்த வாயின் வார்த்தை இருக்குது, அது அப்படியே தடித்த வார்த்தைகளா மாறி பெரிய சண்டை, கை நீட்டக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறாரு, அல்லது உள்ளுக்குள்ள மன வருத்தத்தை உண்டாக்கி விடுகிறாரு. அப்ப இந்த வசனத்தை நீங்க கவனமா வாசித்து செவி கொடுத்து உங்களுடைய உள்ளத்துல பதித்து கொள்ளணும். உங்களுடைய லைஃப்ல நீங்க அதை கடைபிடிக்கணும். பாருங்க, ஒரு விவாதம் எழும்பும் முன்னால அதை விட்டுவிடு அப்படின்னா என்ன செய்யறாரு? சில சமயம் மனைவி ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சு கணவனுக்கு பிடிக்காம கோபத்துல பேசி அப்படியே பேசி 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 பிரச்சனை ஆயிரும். சில இடத்துல கணவன் ஆரம்பிப்பார் ஒரு காரியம், அதை மனைவி பேசுறத புரிந்து கொள்ளாம அப்படியே பேசி தடித்த வார்த்தைகள் எல்லாம் பேசி அப்படியே ஒரு சண்டை வந்துடும். இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுன்னா, பிசாசு. நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நீங்க ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, எங்க குடும்பத்துல இயேசு இருக்கிறான்னு சொல்றீங்களா, சாத்தான் சும்மா இருப்பானா? ஏதாவது ஒரு கேப்புக்குள்ள நுழைந்து ஒரு விவாதத்தை உண்டாக்க நினைப்பான். நீங்க உடனே வெளிப்பாயிரணும். ஒருவேளை மனைவி மூலமா விவாதம் எழும்பலாம், கணவர் மூலமா எழும்பலாம், உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க மூலமா எழும்பலாம், சின்ன பிள்ளைகளை வச்சு கூட எழும்பலாம். நீ ஆரம்பிக்கும் போதே தெரிந்து கொள்ள இது சண்டையில போய் முடியின உடனே அமைதியாயிருங்க. இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பிசாசு. விவாதத்தை உண்டாக்கி, சண்டையை உண்டாக்கி, மன தாங்கலை உண்டாக்கும்படி கிரியை செய்கிற ஒரு ஆவி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என் குடும்பம் இயேசுக்கு சொந்தம், எங்க குடும்பத்துல இயேசுதான் தலைவர். சாத்தானே, குழப்பத்தை உண்டாக்குற ஆவியே, ஒரு மனதை கெடுக்கிற ஆவியே, விவாதத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, சண்டையை கொண்டு வர நினைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன்னு மனதில் நீங்க ஜெபிச்சு பாருங்க, சூழ்நிலை மாறிடும். அது மாத்திரம் இல்ல, உடனே அமைதி ஆயிரணும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் வார்த்தை பேச பேசதான், அப்புறம் அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க சொல்ல அப்படியே வார்த்தைகள் பெருசாகி அப்புறம் காயப்படுத்துகிற வார்த்தைகள் பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க அதுக்கு பதிலா ஒருத்தர் மனைவியோ கணவரோ யாரோ ஒருத்தர் பேசும்போது ஒரு விட்டு கொடுங்க. ரெண்டு பேருமே விடாக்கண்டனும் கொடாக்கண்டனுமா இருந்தீங்கன்னா குடும்பத்துல சமாதானம் இருக்காரு. ஒருத்தர் பேசுற, என் மனைவி தானே, அவ கோவத்துல ஏதோ பேசுறா, நீங்க அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு அமைதியா போயிருவாங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அடுத்த நேரம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, என் கணவர் எவ்வளவு அமைதியா இருக்கிறார் அவ்வளவு பேசி அப்படின்னு. அது மாதிரி அப்ப கணவர் பேசும்போது மனைவி அமைதியா போயிருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அது கோவத்துல ஏதோ பேசுறாரு, வெளியில இருந்து வந்திருக்காரு, வேலையில பிரச்சனை இருக்கும், பிசினஸ்ல பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு கோவத்துல பேசுறாங்க, நீங்க அமைதியாயிருங்க. இருக்க விதண்டவாதம் பேசுறீங்க, எதிர்வாதம் போடுறீங்க, ஏன் உடனே பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல் போரா வச்சு நடத்துற குடும்பம் அப்படிப்பட்ட இடமா? அமைதி, சமாதானமும் மகிழ்ச்சியா வாழக்கூடிய இடம். அதுல ஒரு போட்டி, பொறாமை, கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இது இருக்கக்கூடாது. அது பிசாசனுடைய கிரியை. உடனே பதில் வார்த்தை சொல்லிடணும் அப்படி நினைக்கூடாது. அவ பொம்பளை இப்படி பேசும்போது நான் பேசக்கூடாதா? இவரை எப்படி பேச, நானும் சம்பாதிக்கிறல, நான் என்ன குறைஞ்ச ஆளா? அப்படிலாம் நினைக்கூடாது. ஃபேமிலி ஆண்டவர் நம்ம சந்தோஷமா இருக்குன்னு வச்சிருந்தா சாத்தான் உள்ள நுழையிறான். அப்ப இந்த வாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க, தெரியுது உங்களுக்கு, சாத்தான் இதை வச்சு அப்படியே பிரச்சனை உண்டாக்கிடுவான்னு அமைதியாயிருங்க. ஒண்ணுக்கு பதில் சொல்ல அமைதியாயிருங்க. உடனே சூழ்நிலை மாறும் பாருங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், விவாதத்தை எழும்பும் முன் அதை விட்டு விடு. விவாதம் பண்ணி கணவன் ஜெயித்தான மனைவி ஜெயித்தான்னு ரெண்டு பேர்ல யார் தோத்து ஜெயித்தாங்கன்னு பெரும் பாராட்ட என்ன இருக்கு? ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் ஃபேமிலி, ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் உங்களுடைய குடும்பம். நான் ரொம்ப வீரம் பேசுறேன், மனைவி வாய் அடக்கிட்டேன்றனால என்ன பெருமை இருக்கு? நான் விட மாட்டேன் என் கணவரை, நான் விடாம பிடிச்சு அவரை வாய் அடைச்சிருவேன், என்ன பெருமை இருக்கு அதுல? பிசாசு தான் சந்தோஷப்படுவான், ஆண்டவர் சந்தோஷப்பட போறதில்லை. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கூடாது. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் தன் மனைவி ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப அன்பா இருப்பாரு. மனைவிக்கு எல்லா வேலையிலும் ஹெல்ப் பண்ணுவார், சமையல் முறை கொண்டு ஹெல்ப் பண்ணுவார், துணி துவைக்கிறதுலேருந்து சமையலேருந்து எல்லாத்திலும் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒரு நாள் அவர் ஒரு மாதிரி இருந்தார். என்னை சந்திக்க வரும்போது, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, உங்களுடைய முகத்தை பார்த்த சந்தோஷமா தெரியல, என்ன பிரச்சனைன்னு? ரொம்ப மன வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன உங்களுக்கு மன வருத்தம், என்ன விஷயம்னு கேட்டேன். சொன்னா, என் மனைவியை நான் அடிச்சிட்டேன்னா. அடிச்சிட்டீங்களா?
என்னால நம்பவே முடியல. மனைவியை நீங்க எவ்வளவு நேசிக்கிற ஆளு, மனைவிக்கு எல்லா விதத்துல நீங்க ஹெல்ப் பண்ற ஆளு, நீங்க அப்படி அடிச்சுங்கிறது என்னாலே நம்ப முடியலையே, என்னதான் நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வேலையை விட்டு வந்தேன், ஒரு காரியம் ஆரம்பிச்சிட்டு நொய் நொய்னு அவ பேசிக்கிட்டு ஒன்றுனா கோபம் உண்டாக்குற மாதிரி பேசினா, நானும் பேசினேன், அப்புறம் அவளும் பேசினா. அது மாதிரி நான் சொல்றதை கேட்காம எதிர்த்து பேசினதுனால எனக்கு கோபம் வந்துட்டு, கோபத்தில் அடிச்சிட்டேன். அடிச்ச உடனே எனக்கு அங்கே இருக்கவே முடியல. அதுவே மனசாட்சியை வாதிச்சுட்டேன், நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நேரங்க தான் வரேன். நாங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பு. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் சில பிரச்சனை சந்திக்கிறாங்க, ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க. அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும். சரி, ஒன்று அவங்க அமைதியாக இருக்கணும், இல்லை நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் தான் கை நீட்டி இருக்கீங்க, நீங்கள் பண்ணது தான் தப்பு. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வரலாம், அப்புறம் சரியாயிரும். ஆனால் கை நீட்டுற அளவு போனது ரொம்ப ரொம்ப தப்பு. மனைவியை கை நீட்டி அடிக்கவே கூடாது, தேவனுக்கு விரோதமான பாவம். ஆனால் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை தந்திருக்கிறேன், அதன் கை நீட்டி அடிப்பியான்னு ஆண்டவர் கேட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமா, அது எனக்கு நல்லா தெரியுது, நான் அவளை எவ்வளவு நேசிக்கிறேன், என்னை வேதனைப்படுத்திட்டனால கோவத்துல நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். தன் மனைவி அடிச்ச மகிழ்ச்சியா சொல்லலை, அவர் அதை ரொம்ப உணர்ந்து வருத்தப்பட்டு வேதனையோட சொன்னார். சரி, நீங்க உண்மையா உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீங்க, நீங்க அவங்கள வெறுக்கல, அதனால அடிக்கல, தப்பு நடந்துட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, போய் பேசுங்க, சரியாயிரும். இதுக்கு மேல நீங்க அந்த மாதிரி காரியத்துல இடம் கொடுக்காம அமைதலா இருங்க. அவங்க தான் கோபத்துல பேசினா நீங்க ஒரு ஆள் பொறுமையா போங்க. யாராவது 2 பேர்ல ஒருத்தர் பொறுமையா போயிட்டா அந்த சூழ்நிலையை மாறிடும், அந்த அட்மாஸ்பியர் மாறிடும். இல்ல வாக்குவாதமா நீ பேச, அவன் பேச, நீங்க பேச, மனைவி பேசல, கணவர் பேச, அது நல்லதில்லை. சொன்ன உடனே ஆமா எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் மனைவியோட ஒப்புரவாகி சந்தோஷமா இருந்தாங்க. அது நிறைய ஃபேமிலியில் நடக்குது இல்லை? அப்போ மனைவி மாதிரி யோசிக்கணும். நீங்க என் கணவரை நான் கோவப்படுத்தக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு சில சமயம் சில கோபம், சில டென்ஷன்ஸ் உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு இருக்கலாம். கணவர் வெளியெல்லாம் என் குடும்ப காரியத்தில் அக்கறை இல்லாம இருக்காரு, செய்ய மாட்டேங்கிறாருன்ட்டுன்னு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே மாதிரி கணவனும் கூட உங்களுடைய மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காருங்க. வார்த்தை வரும்போதே தெரிந்து கொள்ளுங்க, சாத்தான் உள்ள நுழைகிறான், சமாதானத்தை கெடுத்துருவான்னு அமைதியாயிருங்க. நீங்க அமைதி ஆயிட்டீங்கன்னு 5 நிமிஷம் அமைதியா இருங்க, பேசுறதெல்லாம் கேட்டு பதிலே சொல்லாம இருங்களேன். காது கேளாதவன் போல் இருந்தான் அப்படின்னு சவுல் ராஜாவுக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. சில சமயம் நீங்க செவிட மாதிரி இருக்கணும், செவிடி மாதிரி இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருங்களேன், சூழ்நிலை மாறிடும். பிசாசுக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடும். அவன் தோத்து ஓடி போயிடுவான். ஐயோ சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சாத்தான் வெட்கப்பட்டு போயிடுவான். அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்காருங்க, இது மாதிரி வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காருங்க, அமைதியா இருங்க. வீணான வார்த்தைகளை பேசி வாக்குவாதத்தை உண்டாக்கி கோபம் வர்றதுக்கு காரணமா இருக்காருங்க. சரியா? அப்ப நம்ம இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல, எங்க குடும்பம் உங்க குடும்பம் அப்பா, எங்க குடும்பத்துல சமாதான, மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்கணும், வாக்குவாதம் இருக்கக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஒவ்வொருவரும், கணவனும் ஒப்பு கொடுக்கணும், மனைவி ஒப்பு கொடுக்கணும், வீட்டில் இருக்க பெரியவங்க ஒப்பு கொடுக்கணும். அவங்கவுங்க இந்த வசனத்தின்படி நான் இருப்பேன், இனி இந்த வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு அர்ப்பணிங்க, சூழ்நிலை மாறிடும். சரியா? அப்போ உங்களுடைய ஃபேமிலியில் ஆசீர்வாதம் வரும். தடைப்பட்டிருக்க நன்மைகளை கர்த்தர் செய்வார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கலாம், அவர் கூட இருந்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். சரியா? ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு நீர் உம்முடைய வசனத்தை கொண்டு பேசினீர், அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த வாக்குவாதங்கள், சண்டைகள் எழும்பாதபடி எங்களுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாக்குவாதத்தை உண்டாக்குகிற, சண்டையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வீட்டை விட்டே விரட்டுகிறோம். எங்கள் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். நானும், என் மனைவி, என் கணவர், என் பிள்ளைகள், எங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க
அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாரும் நாங்க உமக்கு சொந்தம். இந்த வீடு உமக்கு சொந்தம். இந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்க வருகிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறோம். வாக்குவாதத்தை உண்டு பண்ணுகிற, கோபத்தை ஏற்படுத்துகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய சாந்தம், ஆண்டவரே உம்முடைய பொறுமை எங்களுக்குள்ளே காணப்படட்டும். இனி ஒரு நாளும் வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே பொறுமையாயிருக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உதவி செய்யும். இன்றைக்கோடு அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய வருமானங்களை ஆசீர்வதித்து கொடும். தேவைகளை கர்த்தர் சந்தியும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஞானத்தை அருளி எக்ஸாமில் பெரிய வெற்றியை தாரும். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிறவர்களை தொட்டு நல்ல சுகத்தை அருளி செய்யும். அவருடைய பிசினஸ் காரியங்களை ஆசீர்வதித்து வருமானத்தை பெருக பண்ணும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, இப்பொழுது யார் யார் சுகத்துக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தில் சுகம் வரட்டும். அந்த பொல்லாத நோய்கள் விலகட்டும். குடும்பத்தை விட்டு அந்த பொல்லாத வியாதிகள் விலகி போகட்டும். உம்முடைய ரத்தத்தை இந்த வீட்டுக்குள்ளே தெளித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். அற்புதங்களையும் அடையாளங்களை கர்த்தர் காண செய்யும். உம்முடைய பிள்ளைகள் செய்ய போகிற எல்லா வேலைகள், பிசினஸ், தொழில் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அவங்க மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து அனுதினமும் செயல்பட கிருபை தாரும். அற்புதம் செய்துவிட்டீர், பெரிய காரியம் செய்துவிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிச்சிட்டாரு. வசனத்தை எப்பொழுதும் மனதில் ஆழமா பதித்து கொள்ளணும். எப்பொழுதும் மனசில் வைத்துக் கொள்ளுங்க. இனி ஒரு நாளும் வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காதங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமேன்.